இன்றைக்கி நடக்கிற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 8ல் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேபி இந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பேசியிருக்கேன். அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? நேற்றுக்கான ஃபுல் எபிசோட் அண்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அது எல்லாமே நம்ம பேச போகிறோம். இல்லைனா மாறி மாறி வருங்க. நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், விட்டுருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு சின்ன காரில் 8 பேர் 9 பேர் உட்காரணும், இறுக்கமாக இருக்கும். அந்த 9 பேரில் ஒவ்வொருத்தராக வெளியேறுவாங்க. வெளியேறி வந்து கடைசி வரைக்கும் யார் அந்த காரில் இருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கினுடைய வின்னர் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த சமயம் வரைக்குமே அந்த டாஸ்க் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதாவது நைட்டு ஆரம்பித்த அந்த டாஸ்க் மறுநாள் காலையில் வரைக்கும் நடந்திருக்கு. அந்த டாஸ்கில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க, தெரில. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வின் பண்ணது அரோரா. சுபிக்ஷா மற்றும் அரோரா இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த காரில் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஆச்சுங்க, ஒவ்வொருத்தராக வெளில போனாங்க. இப்போ நார்மலாக வெளில போனால் அது வேறு, ஆனால் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க 2 நபர்களால். யார் அந்த 2 நபர்? ஆஸ் யூஷுவல் பீடை மற்றும் காமருதீன். இவங்க 2 பேரால், இவங்க 2 பேரோட காஜித்தனத்தினால, இவங்க 2 பேருனுடைய வக்ர புத்தினால ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சேனல் சைட்லேருந்து ஒரு ஆணியை கூட பிடுங்கலை இவங்க மேலே. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வின்னர் அரோரா, டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வின்னர் அரோரா. இந்த வாரம் மேபி எவிக்டாக வாய்ப்பு இருக்கிறது வந்து சுபிக்ஷா. ஆனால் சுபிக்ஷாவை அனுப்பக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒன்று நீங்கள் கமருதன் ரெட் கார்டு, திவாகர் மாதிரி ரெட் கார்டு கொடுக்காம கமருதன் அனுப்பிச்சிருங்க, இல்லைனா பார்வதி அனுப்பிச்சிருங்க. 2ல் ஒன்று கண்டிப்பாக இந்த வாரம் போயே ஆகணும். இல்லைனா டபுள் எவிக்ஷனாக வச்சு ஒன்று சுபிக்ஷா, இல்லை இன்னொன்று வந்து இந்த பீடைஸில் யாராச்சும் ஒருத்தர், இல்லை இதுங்க 2மே வெளில நீங்கள் அனுப்பிச்சினிங்க கூட இந்த ஷோக்கு நீங்கள் பண்ணுற ஒரு நியாயமான ஒரு விஷயமாக அது இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மொதல் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமருதீன் வந்து எந்த அளவுக்கான வார்த்தைகளை சாண்ட்ராவை நோக்கி யூஸ் பண்ணுறாரு. யாரை பார்த்து பொறுக்கின்ற, நீ தான் பொறுக்கிட்டே, நிஜமாவே நீங்கள் 2 பேரும் பொறுக்கிங்க தாண்டா. அதை சொன்னால் உங்களுக்கு கோவம் வர வருதா? நீ தான் பொறுக்கி, வாயை ஒடிச்சிருவேன், வெள்ளவாடி பார்த்துக்கிற, ஓத்தா போடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை சாண்ட்ராவை நோக்கி பயன்படுத்தியிருக்கிறார். ஸ்கேம்ட்ரா, ஃப்ராடு. இப்போ திவ்யாவை நோக்கி விக்கல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹாஷாக பயன்படுத்தினாரோ அதை காட்டிலும் 3 மடங்கு அதிகமான வார்த்தைகள் ஒருமையில் பேசுறது. ஒரு பொண்ணை பார்த்து ஒருமையில் பேசுகிற உரிமையை, அதிகாரத்தை, அந்த தைரியத்தை இவனுக்கு கொடுத்தது யார்? விஜய் சேதுபதி. ஏன்னா பல முறை இந்த கமருதீன் வந்து பேசியும் கூட கடுமையான வார்னிங்கை கொடுக்காத காரணம், ஒரு ஸ்ட்ரைக்கு கூட கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை விஜேஎஸ்க்கு. அதன் காரணம் தான் இப்போ இந்த லெவலுக்கு, அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவன் ஒரு சைக்கோ, ஒரு நார்சிஸ்ட்டு, டாப் நார்சிஸ்ட்டு, ஹை கிரேட் நார்சிஸ்ட். இவன் லைட்டாக வந்து ட்ரிகர் ஆனால் பெண்களுக்கு எதிராக எந்த விதமான வயலன்ஸையும் பண்ண துணிந்த ஒரு நபர் கமருதீன். இவங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தா அந்த திட்டல்கள் எல்லாமே நடந்து 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை காரில் வந்து தள்ளி விட்டுருக்காங்க கீழே. முதல்ல இந்த கார்லேருந்து வெளியில் வந்திருக்கிறது வந்து விக்கல்ஸ், அவரால் உட்கார முடியல சொல்லிட்டு வெளில வந்திருக்காரு. ஒரு சைடில் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதியும் கமருதீனும் பக்கத்தில் தான் உட்காந்து, அதாவது கமருதீன் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காப்புல, பார்வதி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்காங்க காரில் இருந்து. அப்படி பண்ணலாமா? அது ரூல்ஸில் கொடுத்துருக்காரா? நீங்கள் ஒருத்தரை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா, இல்லை இவங்களா தள்ளி விட்டாங்களா, இல்லை அது உண்மையாக பொய்யான்னு கூட நமக்கு தெரில. ஆனால் அப்டேட் அப்படி தான் வருது. இவங்க 2 பேரும் கார்லேருந்து, பிரச்சனை அவர்களே சொல்லியிருக்காரு, இவங்க 2 பேரும் காரில் இருந்து புஷ் பண்ணியிருக்காங்க சாண்ட்ராவை. புஷ் பண்ணதில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனிக் அட்டாக் வந்திருக்கு. ஏற்கனவே மன ரீதியாக இவங்க 2 பேருமே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்களை வந்து ஒரு மாதிரி மன ரீதியாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இவன் யாருக்காக இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து இன்டர்னலாக அது பாதிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து புஷ் பண்ணதில் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா, பேனிக் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப இப்போ சுபிக்ஷாக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது.
ஒரு ஃபிக்ஸ் வர அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்திருக்கு சாண்ட்ராவுக்கு. உடனடியாக பிக் பாஸ் டீம் உள்ளே புகுந்து அவங்கள கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் முடியல, டாக்டர்ஸ் வந்துமே அவங்கள வந்து க்யூர் பண்ண முடியல, அந்தளவுக்கு அவங்க வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஏற்கனவே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து அவங்க இப்போ தான் வெளில வந்தாங்க. அது நடிப்பு இல்லை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஆனால் இப்போ தான் அவங்க வெளில வந்து நடிக்கிறாங்களோ இயல்பாக இருக்காங்களோ ஒரு மாதிரி அவங்க கேமை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கூடையும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இவங்களும் சேர்ந்து பண்ணது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அட்டாக்கை கொடுத்துருக்கு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இதுங்க ரெண்டுனுடைய காஜிக்கு எத்தனை பேர் பலியாகிறது? எத்தனை பேர் பலியாகிறது? நேற்று கண்ணத்தோட கண்ணை ஒட்டிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கூசுது, அதை பற்றி பேசுகிறதுக்கே கூசுது. சொன்னால் பர்சனலாக அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ளே போகலை. சாண்ட்ரா பண்ண மிஸ்டேக் என்ன? இவங்களோட விஷயத்தில் சாண்ட்ரா அவர்களுடைய மிஸ்டேக் என்ன? பார்வதி அஃபெக்ட் ஆகிறா, ஒரு பொண்ணு இங்கே வந்து பாதிக்கப்படுறா அப்படின்னு இன்னொரு பொண்ணை குரல் கொடுத்தது தான் அவங்க பண்ண தப்பு. பார்வதி கிட்ட போயிட்டு நீ கமருதினை நம்பாத, அவனை நம்பினா உனக்கு வந்து பிரச்சனை தான், தயவுசெய்து வெளியில் போயிட்டு நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுமான்னு நீ யோசிச்சுக்கோ. இதே சாண்ட்ராவும் பிரச்சனும் தான் கமருதின் பண்ண அந்த கமருதினுக்கு எதிராக பார்வதி பண்ண மிகப்பெரிய ஒரு அலிகேஷனை ஓப்பன் பண்ணது. அப்போ பார்வதி மேலே அவங்களுக்கு வந்து எதுக்காக கர்சனம் வரணும்? ஏன்னா அந்த அளவுக்கு கமருதின் வந்து ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாப்புல, டொமஸ்டிக் வயலன்ஸ். அவங்க பார்வதியுடைய ஸ்லாங்கின் படி, வேர்ட்ஸின் படி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு அவர் போயிருக்காரு. அப்போ அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் சாண்ட்ரா வந்து கமருதின்கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும்தான் அவங்க பண்ண தப்பு. இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ணது தான் சாண்ட்ரா பண்ண பெரிய தப்பு. இன்னைக்கு அந்த பீடை வந்து தன்னுடைய காஜிக்கு, தன்னுடைய உடல் தேவைக்கு அவன் மறுபடியும் வந்துட்டான், அவங்க கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரை டார்கெட் பண்ணி இந்த சாண்ட்ரா இன்னைக்கு பேனிக் அட்டாக் வர அளவுக்கு அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ரூமராக என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, திரும்பவும் வந்திருக்காங்க, திரும்பவும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இப்போ சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்த உடனே சாண்ட்ராவை பார்க்கறதுக்காக முதல்ல கானாவினத்தை இறங்கியிருக்காரு, சபரி இறங்கியிருக்காரு, விக்கல்ஸும் கூடவே இறங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருமே அவுட்டு. ஸோ காரில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கமருதீன், பார்வதி, திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, இந்த 5 பேரும் தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய அடுத்த டார்கெட் இப்போது ஒருத்தவங்களுக்கு பேனிக் அட்டாக் வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ கூட இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து நம்ம திவ்யாவை தள்ளி விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்பளையாக இருந்தால் என் மேலே கை வச்சுப்பாரு அப்படின்னு வந்து திவ்யா சொன்னதாக சொல்லப்படுது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இது லைவில் நடக்கும் பட்சத்தில் சேனல் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ காலையெல்லாம் அந்த பேச்சு பேசினதுக்கே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இது உண்மையாக இருந்துச்சுன்னா இப்போயும் நீங்கள் மௌனம் சாதிப்பீங்க, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அப்படின்னா நான் சொன்னது தான், போன வீடியோவில் நான் சொன்னது தான், பிரஜன் வந்து இங்கே ஒரு வயலன்ஸ் பண்ணிட்டாரு, ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாரு இவங்க 2 பேருக்கு எதிராக. சேனல் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் பிரஜனுக்கு நீங்கள் வந்து பிரஜன் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, அப்பட்டமாக நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும், சேனல் ஒருதலை பட்சமாக இந்த காஜி கப்பில் ஆதரிக்குது, இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்கள் இவங்க 2 பேருக்கு எதிராகவும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத, கையாளாகாத ஒரு ஆட்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிஞ்சிடும். இது எவ்வளோ பெரிய தப்பு? அவங்கள பொறுக்கின்னு சொல்கிறது, வாடி போடின்னு சொல்கிறது, ஒருமையில் பேசுறது, ஓத்தான் பேசுகிறாங்க. எத்தனை வார்த்தைங்க பீப் போடுறீங்க? குழந்தைகள்லாம் பார்க்குறாங்கன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடையாதா? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகும். இது நடந்துச்சு லைவில் அப்படின்னா விஜய் டிவி தன்னுடைய நற்பெயரை இழந்துருவாங்க. விஜய் சேதுபதி, அதுக்கு மேலே எல்லா பிளேமும் கடைசியில் யார் மேலே போய் விழும்? விஜய் சேதுபதி மேலே. நான் மறுபடியும் இங்கே வந்து எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறது 2 பேரை. சரவணன் அவர்கள், அவர் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு தவறு செஞ்சதை நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கண்டஸ்டண்ட்டை சீசன் 3 வெளியே அமிச்சிங்க. அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னமும் மக்கள் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற அசிங்கத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காத தண்டனை இன்னைக்கு கிடைக்கணும், நீங்கள் உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொன்னீங்க.
உங்களுடைய கடமை உணர்ச்சி. பெண்களை நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ஜீவனாக நாங்கள் நினைக்கிறோம். பெண்களுக்கு எதிரான இந்த போன்ற வன்முறைகள் வந்து நடக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த நிகழ்ச்சி இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. அவரை வச்சு ஒரு டிஆர்பியை கிரியேட் பண்ணீங்க. இன்றைக்கி அதே சேனலில் சீசன் 9ல் அது எப்போ நடக்குது? 7 வருஷத்துக்கு முன்னாடி. இது சீசன் 9னா அது 6 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அது 6 வருஷம் கடந்து அதே விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ரொம்ப ஒஸ்ட்டாக இந்த சீசன்லேயே சக கண்டஸ்டண்ட்டை ஒருத்தன் வாடி போடின்னு பேசுகிறான். நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பேனிக் அட்டாக் வர வரைக்கும் ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின்னா ஸ்டில் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அப்படின்னா அப்போ அன்னைக்கு நீங்கள் பண்ணது, பிரதீப் ஆண்டனியை நீங்கள் வெளில அமைச்சது எல்லாமே வெறும் கண்கட்டி வித்தை அப்படிங்கிறது இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போமே இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணலைன்னா நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரே டார்கெட்டாக யார் மாறுவாங்க? கண்டிப்பாக விஜேஎஸ் மாறுவார். விஜேஎஸ் கையில் தான் இப்போ இருக்குது. உங்களோட நற்பெயரை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் இறங்கி இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் சார். இதை வந்து சும்மா நான் ஒரு வீடியோவாக போடல, நிஜமாகவே இந்த ஷோ ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இது வந்து நல்லதில்லை. இது வந்து சமுதாயத்துக்கு நல்லதே கிடையாது. இதனால தான் வெளியில் போராட்டம் எல்லாமே பண்ணாங்க. நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு மகளிர் அமைப்பு இப்போல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மகளிர் அமைப்புலாம் இப்போ உள்ளே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சாண்ட்ரா ஒரு பொம்பளை தானே, ஒரு பெண் தானே, அவங்களுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்குது, நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா இப்போ மகளிர் அமைப்பு உள்ளே வந்து போராட்டினா பண்ணணும். அவங்க இவங்க சேனல் சைட்லேருந்து எதுவுமே பண்ணலைன்னா நானே பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு மகளிர் அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நானே அவங்கள வந்து சொல்லுவேன், ஒழுங்கு மரியாதையாக இந்த பீடையையும் அந்த காமராஜனையும் வெளில அனுப்புகிறீங்க. இது வந்து எப்படி சொல்கிறது? நீங்கள் அதிகாரம் ஆர்டர்லாம் நாங்கள் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். தயவு செய்து அனுப்புங்க. அனுப்புனீங்கன்னா இந்த ஷோக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, ஹோஸ்ட்டுக்கு நல்லது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பேசிப்போம். இப்போ வந்து ஓகே, இது ஓகே ஃபைன். ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம சைட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.